நான் நிறைய பேர் கேட்டது, மேம் டயட் சொல்லுங்கள், டயட் சொல்லுங்கள், நான் எதெல்லாம் சாப்பிட்லாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இது ஆண்களும் சரி பெண்களும் சரி பொதுவாக கேட்கக்கூடிய கேள்வி தொடர்பான பிரச்சனைகள். கர்ப்பப்பையில் நிறைய பேருக்கு பிரச்சனை, பிசிஓடியோ இல்லை ஃபைப்ராய்ட், முக்கியமாக இந்த பல்கி யூட்ரஸ், இதுதான் பெண்கள் குறைபாடு வந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஸோ ஆண்களும் சரி பெண்களும் சரி பொதுவாக நம்ம உணவில் நம்ம சாப்பிட்ணும். இதில் நான் சொல்கிற ஒரு சீக்ரெட் மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா, ஒரு 45 வயதை கடந்து இருக்கக்கூடியவங்களுக்கு வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பொதுவாக ஒரு 40-45 வயதை கடந்தவர்களுக்கு எந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம்? நான் நிறைய பேர் கேட்டது, மேம் டயட் சொல்லுங்கள், டயட் சொல்லுங்கள், நான் எதெல்லாம் சாப்பிட்லாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இது ஆண்களும் சரி பெண்களும் சரி பொதுவாக கேட்கக்கூடிய கேள்விகள் தான். ஸோ முதல்ல பெண்களை பொறுத்த வரைக்கும் 45 வயதுன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ், அதாவது அந்த பீரியட்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம உடலில் இருந்து மாதம் மாதம் வரக்கூடிய அந்த பீரியட்ஸ் நேச்சுரலாகவே நிற்கக்கூடிய ஒரு காலம். ஸோ 45 வயதுக்கு மேல் 52 வயதிற்குள், ஸோ இந்த வயதில் நிறைய பேருக்கு இந்த மெனோபாஸ் அப்படின்ற ஒரு நிலை வரும். இந்த நிலையில தான் வரக்கூடிய சிம்டம்ஸ் உடலில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக கால்சியம் டிஃபிஷியன்சி, உடலில் கால்சியம் குறைபாடு அப்படின்றது ஏற்படும். உடலில் இரத்தம் குறைபாடு ஏற்படுறது, கல்லீரல் மண்ணீரல் தொடர்பான பிரச்சனைகள், கர்ப்பப்பையில் நிறைய பேருக்கு பிரச்சனை, பிசிஓடியோ இல்லை ஃபைப்ராய்ட், முக்கியமாக இந்த பல்கி யூட்ரஸ், இதுதான் பெண்களுக்கு நிறைய பேருக்கு பாடாய்படுத்தக்கூடியது. இந்த பல்கி யூட்ரஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு பிரச்சனை. இந்த பல்கி யூட்ரஸ் சரியாகணும், இந்த மாதிரி 45 வயதை கடந்திருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, கால்சியம் நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிடணும். இதுவே ஆண்களுக்கும் இந்த கண்டிஷன் நடக்கும், ஆண்ட்ரோபாஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். இது பொதுவாக 50 வயதிற்கு மேற்பட்டு, இந்த பொதுவாக ஆண்களுக்கு இந்த 50 வயது 45 வயதை கடக்கும் பொழுது கொஞ்சம் பாடியில் ஒரு ஸ்டாமினா குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். முன்னாடி இருந்து எனக்கு ஸ்டாமினா இப்போ கிடையாது, ஸோ இவ்வளோ தூரம் நடப்பேன், ஆனால் பட் இப்போ கொஞ்சம் தூரம் நடந்தாலும் மூச்சு வாங்குது, ஜென்ரலாக எரெக்ஷன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது, ஆண்மை குறைபாடு வந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஸோ ஆண்களும் சரி பெண்களும் சரி பொதுவாக நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடக்கூடியது கால்சியம் நிறைந்த உணவுகள். புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ புரோட்டீன் குறைபாடு இருக்கும்பொழுது தான் நம்ம உடலில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். முக்கியமாக பார்த்தோம்னா ஹேர் ஃபால் ஆகிறது, தலைமுடி உதிர்றது, தோலில் சுருக்கம் ஏற்படுறது. வயது ஆகும்பொழுது தோல் சுருக்கம் ஏற்படுறது இயற்கை. பட் இருந்தாலும் அதிகமான நரைமுடி பிரச்சனையோ தோல் சுருக்கங்களோ உடலில் ஒரு டயர்ட்னஸ், எப்போவுமே ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ இதற்கு கால்சியம் நிறைந்த உணவுகள் சாப்பிடணும். விட்டமின் டி குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி விட்டமின் பி. ஸோ இதற்கு பார்த்தோம்னா சன்லைட்டில் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ காலையில் இளம் கதிர்கள், சூரிய கதிர்கள் நம்ம மேலே படுற மாதிரி கொஞ்சம் தூரம் வாக்கிங் போகிறது, இல்லைன்னா மாலை நேரத்தில் கொஞ்சம் வாக்கிங் போகும்போது நேச்சுரலாகவே நம்ம உடலில் விட்டமின் டி மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்லலாம். கால்சியம் லெவல் நமக்கு மெயின்டைன் ஆகும், உடலில் நமக்கு மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உணவில் பொறுத்த வரைக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது நம்மளுடைய க்ரீன் வெஜிடபிள்ஸ். ஸோ தினமும் ஏதாவது ஒரு கீரை நம்ம சாப்பிடணும். இதில் நான் சொல்கிற ஒரு சீக்ரெட் மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா, ஒரு 45 வயதை கடந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலி, மலச்சிக்கல் தொந்தரவு, உடலில் இருக்கக்கூடிய டயர்ட்னஸ், முக்கியமாக பார்வை குறைபாடு அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தீங்கன்னா, இந்த சுகர்னால நமக்கு கண்களில் ஒளி குறையிறது நமக்கு தெரியும். ஸோ பார்வை குறைபாடு இருக்கிறது, இதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு இந்த சீக்ரெட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்று கரிசலாங்கண்ணி, இல்லைன்னா பொன்னாங்கண்ணி, ரெண்டில் ஏதாவது ஒரு கீரை எடுத்துட்டு தண்ணீர் விட்டு அதை வேக வைக்கணும். ஸோ ஒரு 5 நிமிடம் வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணீரை வடிச்சிட்டு இந்த கீரையை மட்டும் திரும்பவும் நம்ம சமைத்து நம்ம சாப்பிடும்பொழுது
உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுதுன்னு சொல்லலாம். அதாவது முக்கியமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த தண்ணியை வடிச்சதுக்கு அப்புறம் இந்த கீரையை நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம் சேர்த்து தாளித்து இந்த கீரைகளை அதில் சேர்த்து நல்லா வேக வச்சு பெரட்டல் மாதிரி பெரட்டி நம்ம ஒரு கப்பில் டெய்லி வந்து ஒரு கப் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இது வந்து ஒரு மிக சிறந்த காயக்கருப்பு முறை. ஸோ அந்த தண்ணியை வந்து லேசாக அதை ஃபஸ்ட்டு லைட்டாக நம்ம வந்து கொதிக்க வச்ச கீரை தண்ணியை வடிச்சிட்டு திரும்ப அந்த கீரையை மட்டும் இந்த மாதிரி தாளித்து நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து குணமாகுது. இது வந்து ஒரு ரகசியமான ஒரு வழிமுறைன்னே சொல்லலாம். மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலும் சரி, உடல் உஷ்ணம், கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க, 45 வயதை கடந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பார்வை குறைபாடுன்ற ஒரு பிரச்சனை இருக்கும். மூட்டுக்கல்ல அதிகமான எலும்பு தேய்மானம் அப்படின்ற பிரச்சனையும் இருக்கும். இதை சரி செய்கிறது தான் இந்த பொன்னாங்கண்ணி அல்லது கரிசலாங்கண்ணி 2 கீரையில் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி டெய்லி சாப்பிட்டுட்டு வரலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான இடுப்பு வலியோ மூட்டுகள் தொடர்பான வலியோ ஏற்படுது. இதை சரி செய்கிறதுக்கு நம்ம உணவில் காய்கறிகள் ரொம்ப முக்கியம். தினமும் காலையில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நீர்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தோம்னா வெள்ளை பூசணி ரொம்ப சிறந்தது, சுரைக்காய் ரொம்ப முக்கியமானது, புடலங்காய், பீர்க்கங்காய், வாழைத்தண்டு, சௌ நூக்கல், இந்த மாதிரி நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை பெண்கள் தினமும் காலையில், அதாவது எம்டி ஸ்டொமக்லேயே இது ஜூஸ் மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுதும் உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். இதுவே ஆண்களும் பயன்படுத்தலாம். முக்கியமாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகள் கவனம் செலுத்தணும். எது எது அப்படின்னு பார்த்தோம்னா, கொத்தவரங்காய், நம்மளுடைய நாட்டு கத்திரிக்காயை சாப்பிட்டுட்டு வரணும். முருங்கைக்கீரை ரொம்ப முக்கியம். தூதுவளை, தாளிக்கீரை, தவசிக்கீரை, இது எல்லாமே உணவில் சேர்த்து சாப்பிடும்போது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் நலனில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு சிறந்தது. ஏன்னா இது எல்லாமே போகம் விளைவிக்கும் கீரைகள் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக தூதுவளை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிரண்டை, வாரத்துக்கு ஒரு 2-3 நாட்களாவது பிரண்டையை நம்ம பயன்படுத்தணும். இல்லைன்னா பிரண்டை சூரணம் அப்படின்ற மருந்தே சித்த மருத்துவத்தில் இருக்குது. இதை பயன்படுத்தும் பொழுதும் உடலில் நமக்கு கால்சியம் லெவல் மெயின்டைன் ஆகும். 45 வயதை கடந்த ஒரு சிலருக்கு சுகர் லெவல், இதுதான் பாடாய் படுத்தக்கூடியது. நம்மளுடைய எனர்ஜி லெவலை வந்து ரொம்ப குறைவாக செய்யக்கூடிய ஒரு விஷயம்னா சுகர் தான். அப்போது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு எந்த அளவில் இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரியான சித்த மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணோம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா செந்நாயுருவி கற்பம் அப்படின்ற ஒரு மருந்து. இது பொதுவாக ஆண்களும் சரி பெண்களும் சரி நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உடலுக்கு, அதாவது வயதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பலம் நமக்கு கிடைக்கும். இந்த செந்நாயுருவி கற்பம்ன்றது நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசனாக கொடுத்துட்ருக்குறோம். இது பொதுவாக ஒரு 45-50 வயதில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இதை பயன்படுத்தலாம். உடல் வலிகளுக்கு, மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலி குறைவதற்கு, அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தலை வலி இருந்துக்கிட்டே இருக்கும், கண்கள் தொடர்பான பிரச்சனைகள், உடல் பருமன் அதிகரிப்பு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் குணமாவதற்கு செந்நாயுருவி கற்பம் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ செந்நாயுருவி கற்பம் நம்ம பயன்படுத்தும் பொழுது இது காலை இரவு 2 வேளையும் நீராகாரம் அல்லது இளநீர் அல்லது மோர் எதுலையாவது நம்ம கலந்து சாப்பிடும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், முக்கியமாக பெண்களுக்கு ஒரு 45 வயதை கடந்து வரக்கூடிய மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் குணமாவதற்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பதிவில் ஆண்களும் சரி பெண்களும் சரி 45 வயதை கடந்து இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரியான உணவு முறைகள், எளிய சித்த மருந்துகள் என்ன ஃபாலோ பண்ணலான்றதை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.